இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னா ஹவு டு பி வின் வித்தவுட் எ ஸ்கில். ஓகே, அதாவது லைஃப்பில் வந்துட்டு பார்த்தோம்னா எந்த ஸ்கில்லுமே இல்லை அப்படின்னாலும் எப்படி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் எந்த கோலாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ அப்போ எப்படி அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா கோடிங் தெரியல, கோடிங் தெரியல, இங்கிலீஷ் வந்து பார்த்தோம்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோம்னா ஃப்ளூயண்ட்டாக பேசினா தான் நாலேஜ் அப்படிங்கிறதுலாம் கான்செப்ட் கிடையாது. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் அதாவது ஃப்ளூயண்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிகிரி இல்லை, டேலண்ட் இல்லை. ஸோ அப்போது லைஃப்பில் எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்டர்நெட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, ஃபாலோ யுவர் பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்கில் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ரியாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கில் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கவங்களுக்கு கம்பல்சரி ஸ்கில் இருந்தால் தான் நம்மளால் முன்னேற முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் இந்த வீடியோவில் மோட்டிவேஷனாக எதுவும் பேச போகிறது கிடையாது. ஒன்லி ட்ரூத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, ரியாலிட்டி செக் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஸ்கில் இல்லாமல் பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா சக்ஸஸ் இருக்குமானா கம்பல்சரி இருக்காது. ஓகே, யாருக்குமே சக்ஸஸ்ங்கிறது வராது. ஓகே, இதுதான் மேட்ரு. ஸோ அப்போ மற்ற ஆல்ரெடி என்ன அப்படின்னா லாட்ரி வின் பண்ணுறது இல்லை வைரல் வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா வரலாம். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் போகுமே தவிர ஆனால் லாங் டேர்மில் சஸ்டெயின் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஓகே, ஸோ அப்போ மணி அட்ராக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா அட்டென்ஷன். ஓகே, அப்போ ஸ்கில் அட்ராக்ட்ஸ் மணி. அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு சக்ஸஸ் தான் வந்து சக்ஸஸுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தோம்னா இல்லை. ஸோ அப்போ நம்ம ஒய் பீப்புள் ஆர் சம் பீப்புள் ஆர் சக்ஸஸ் வந்து பார்த்தோம்னா சீக்கிரம் கிடைச்சிரும். ஓகே, ஸோ அப்போ எப்படி வின் பண்ணுறாங்க. ஓகே, சம் பீப்புள் ஆர் ஹவு டு பி வின் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்குறோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த சில யூடியூபர்ஸ், சில யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்கட்ஸில் வந்து பார்த்தோம்னா போயிருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸில் நமக்கு சக்ஸஸ் வந்து பார்த்தோம்னா கிடைக்காது. அதே மாதிரி ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, காலேஜ் ட்ராப் அவுட்டு, சின்ன வயசுலேருந்து சைல்டு லேபராக போகிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு வேலைகளாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்தில் போயிருப்பாங்க. பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரியாக இருக்கட்டும். இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்கில்லாக எடுத்துக்க முடியுமான்னா கம்பல்சரி எடுத்துக்கணும். அது எந்த மாதிரி ஸ்கில்லை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அதுதான் இங்கே சொசைட்டியில் வந்து பார்த்தோம்னா தப்பாக புரிதல் இருக்குது. அது என்னென்னா இப்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கேமரா ஸ்கில்லு. ஓகேங்களா, இப்போது நார்மல் பீப்புள் ஸ்டில் வந்து பார்த்தோம்னா நார்மலாக ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். பட்டு நாலேஜ் அதாவது அந்த ஸ்கில்லில் ஒரு ஃபோட்டோ நல்லா எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அது 4 பேரில் 3 பேர் நார்மலாக எடுப்பாங்க. பட் ஆனால் அந்த ஒரு பையன் வந்து திருப்பி வச்சு எடுக்கிறது, தலைகீழ எடுக்கிறது, அதில் எப்படி கிளாரிட்டி கொண்டு வரணுங்கிறது அது ஒரு ஸ்கில்லு தான். ஓகே, ஸோ இப்போ எது எடுத்தாலுமே ஸ்கில்லு தான். ஓகே, அப்போ நம்மக்கிட்ட ஸ்கில் இல்லை அப்படிங்கிறது நம்மளே வந்து சொல்லிக்கிறது தான் தவிர நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, ஒரு கேமரா கிளிக் பைட் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்கில்லு தான். ஓகே, அதே மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகே, இப்போ மற்றவங்களால இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேரால் நல்லா பேச முடியாது. இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் யாரோ நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்கில்லு தான். ஓகே, அது கம்யூனிகேஷன் ஸ்கில். பிஸ்னஸுக்கு கம்பல்சரி கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. அதே மாதிரி அது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். ஓகே, இன்ட்ரோவர்ட்டு, எக்ஸ்ட்ரோவர்ட்டு இந்த மாதிரி நிறையா ஒரு மீனிங் சயின்ஸ் ரிலேட்டடாக சொல்கிறது. அப்போது நம்மளால் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும்போது அடுத்தவங்கிட்ட நம்ம பேச முடியாது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறணும். அப்போ பிஸ்னஸ் நடத்தும்போது நம்ம பேசினா மட்டும்தான் நம்மளால் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நம்ம பேசி தான் ஆகணுமே தவிர வேறு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டைம் கேட்குறதா இருக்கட்டும், எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படியே பேசுகிற வாக்கில் பேசுகிறதா இருக்கட்டும், அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகே, நம்மளால் பண்ணுறத அதாவது நம்மளால் பண்ண முடியாததை ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அது ஒரு ஸ்கில்லு தான். ஓகே, ஏன் அப்படின்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் உண்டாகுது. ஓகே, அங்கே ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸ் தான். ஓகே, அந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் லீட் பண்ணுறது அந்த மாதிரி தான். அதுமாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில், ஒரு பேனா விற்கிறதா இருக்கட்டும், ஒரு பென்சில் விற்கிறதா இருக்கட்டும், அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில். ஓகே, அப்பா அம்மா கடை வச்சுருப்பாங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து கடைகளில் உள்ள விட்டு சேல் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகே, கணக்கு பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே ஸ்கில் தான். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கில்லு தான் வரும். அதேமாதிரி சேல்ஸ் ஸ்கில். ஓகே, இது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும், இதை விட இது பெட்டராக இருக்கும், அது எதனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஸ்கில்குள்ளே தான் வரும். ஓகே, இது எல்லாமே ஸ்கில்லாக வந்து விசிபிள் ஆகாது. ஓகே, ஆனால் இருக்கும். இதுதான் மேட்ரு. ஓகே, அப்போ இஃப் யூ ஹேவ் எ ஜீரோ ஸ்கில் டுடே, ஓகேங்களா, அதாவது இன்றைக்கி நம்மக்கிட்ட ஜீரோ ஸ்கில் இருக்குது அப்படின்னாலும் அது ஒரு நல்ல விஷயந்தான். என்ன அப்படின்னா அதாவது நம்ம பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்தோம்னா ஸ்கில் இருக்குமானா கம்பல்சரி இருக்கும். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். ஸோ அப்போ டே 1 1 ஹவர் வந்து பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
365 டேஸ் டார்கெட் போட்டிருக்கேன். ஓகே, ஒரு டார்கெட் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டார்கெட்டில் மிஸ் ஆகவே கூடாது. அதில் நமக்கு ஒரு வெறி வரணும். ஓகே, நமக்கு ஒரு வெறி இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்பல்சரி, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டில் வந்து நம்பர் 1 வேர்ல்டில் யார் டாப்பில் இருக்காங்க அப்படின்னா டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேங்களா, இப்போது இருக்க கரண்ட்டில் 2026 அவங்க தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஓனர் யார் அப்படின்னா எலான் மஸ்க்கு எப்படி அந்த மாதிரி என்னன்னா 22 ஹார்ஸ் பெர் டேக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, ஸோ அப்போ அந்தளவுக்கு வெறி இருந்தால் மட்டும்தான் அந்தளவுக்கு வேலை செய்ய முடியும். ஏன் நான் அவ்வளோ சம்பாதிச்சிட்டேன், நான் ஆளுங்களை போட்டு வேலை செய்கிறேன், நான் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு அவர் அதாவது அந்த மாதிரி அப்ரோச் பண்ண கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணாமல் அவர் வேலையை எடுத்து செய்கிறதா இருக்கட்டும், திங்கிங் கெப்பாசிட்டி அந்த மாதிரி. ஓகே, ஒரு சிலருக்கு திங்கிங் கெப்பாசிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால தான் அந்த லெவலுக்கு ரீச் பண்ண முடியுது. ஓகே, எல்லாராலையும் ரீச் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதுதான் விஷயம். அதே மாதிரி ஒரு 1 ஹவர் ஸ்கில்லுக்காக நம்ம வந்து பார்த்தோம்னா தனியாக ஒதுக்கி ஒரு 1 ஹவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கற்றுக்கிறதா இருக்கட்டும், எதுலையாக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் சாட் ஜிபிடி, ஏஐ டூல் எந்த டூல் யூஸ் பண்ணாலும் சரி, மொத்தத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, நமக்கு விஷயம் முடியணும். ஓகே, ஒரு இதை கற்றுக்கிறோம்னா கற்றுக்கணுங்கிறத தான் பார்க்கணுமே தவிர அதுலேருந்து கற்றுக்கிட்டேன் இதுலேருந்து கற்றுக்கிட்டேங்கிறது மேட்ரு கிடையாது. ஓகே, ஒரு சின்ன பையன் ஒரு நல்லா பேசுகிறான் அப்படின்னா அவன் எதனால் அப்படி பேசுகிறான், ஓகே, எப்படி அவனால் பேச முடியுது அப்படிங்கிறத நம்ம எப்படி அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர அவங்ககிட்ட இருந்து எப்படி நம்ம கற்றுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ கன்சிஸ்டன்சி தான் வந்து பார்த்தோம்னா ஸ்கில்லு. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ எதுவுமே தெரியல. ஓகே, ஒரு பேனாவே எப்படி நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட நம்மளால் விற்க தெரியல அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க ஸ்கில் என்னென்னா கன்சிஸ்டன்சி. ஓகே, அதை எப்படி விற்றுக்கிறோம், அதாவது அதை எப்படி விற்க போகிறோம் அப்படிங்கிறத கற்றுக்கிற கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நம்ம கற்றுக்க போகிறோம். அவ்வளோதான் விஷயம், வேறு மற்றபடி எதுவும் கிடையாது. அடுத்த ஸ்கில் என்னென்னா லேர்னிங் ஸ்கில். ஓகே, அதை எப்படி கற்றுக்குறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்துடணும். அது பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு அதை எப்படி கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்லு. அடுத்து அதை தொடர்ந்து கற்றுக்குறோம், அதாவது ஒழுக்கமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீட்டாக எப்படி கற்றுக்குறோம் அப்படிங்கிறத, அதாவது எக்ஸ்கியூஸ் யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி கற்றுக்கிறது, அது ஒரு ஸ்கில்லு தான். ஓகே, அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் யூடியூபுக்கு, இப்போ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எடிட்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோவை போட்டிருக்க மாட்டேன், எலக்ட்ரானிக்ஸில் இருக்க சேனல்லையும் மானிட்டைஸும் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, ஸோ அப்போ ஸ்பீக்கிங் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத, அதாவது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷனுங்கிறத பார்க்கக்கூடாது. ஓகே, ஸ்பீக்கிங் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ ஸ்பீக்கிங் பர்ஃபெக்டாக பண்ணுறேனா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ நான் பண்ணுறேன், அது நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் டே பை டே பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டு பண்ணிடணும். அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும்போது தான் நம்மளால் அடுத்த க்ரோத்துக்கு அடைய முடியுமே தவிர நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும், ஒரு நாள் வரட்டும் அப்படின்னு பார்க்கும்போது நோ யூஸஸ். அதேமாதிரி தம்ப்நெயில் வந்து பார்த்தோம்னா வேர்ல்ட்லேயே கிளாஸாக இருக்கணும்னு நினைக்கிறது, இந்த மில்லியன் கணக்கில் வியூஸ் வரவங்களுக்கு தான் அந்த மாதிரி தம்ப்நெயில் செட் ஆகும் அப்படிங்கிறத நினைக்கிறது. ஓகே, டெய்லி அப்லோடு பண்ண நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்கில் டெவலப் ஆயிரும் தானா. ஓகே, ஆக்ஷன் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்கில்லை வந்து பார்த்தோம்னா உருவாக்கும். ஸோ அப்போ ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் ஸ்கில்லை உருவாக்க முடியும். அதேமாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஓகே, இதுதான் விஷயம். இப்போ வித்தவுட் ஸ்கில் யூ கேன் கெட் லக்கி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, வித் ஸ்கில் வந்து பார்த்தோம்னா யூ கேன் பில்ட் அ வெல்த். ஓகே, ஸோ இப்போ அதாவது இந்த லக்கில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க, அவங்க எப்படிலாம் வந்தாங்க அப்படிங்கிறத டே 0, அதாவது டே 1 டேலேருந்து கடைசி எண்டு கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது தான், கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும், ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், டெவலப் பண்ணுறதுங்கிறது அதாவது ஒரு சாத்தியமா அப்படின்னா கம்பல்சரி சாத்தியம் தான். பட் ஆனால் ஈஸியான்னு கேட்டால் ஈஸி கிடையாது. ஓகே, இதுதான் விஷயம். பட்டு வித் ஸ்கில் யூ கேன் ஏர்ன் அகைன். ஓகே, ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்கில்லை கற்றுக்கணும். அந்த ஸ்கில்லை எப்படி மணியாக மாற்றுறது அப்படிங்கிறது தான், இங்கேருந்து இங்கே எப்படி போகிறது அப்படிங்கிற ரூட்டை கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய வேலையை. ஓகேங்களா, ஸோ அப்போ அதுக்கான வழியை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த எடிட்டிங் வந்து பார்த்தோம்னா வின் வித்தவுட் ஸ்கில் அப்படிங்கும்போது யூ காண்ட் வின் கன்சிஸ்டன்ஸ்லி வித்தவுட் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஆனால் இன்றைக்கி ஸ்கில் இல்லை அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் டுடே 1 ஸ்கில் பண்ணுங்கள், அதேமாதிரி 1 ஹவர் பண்ணுங்கள், எவ்ரிடே பண்ணுங்கள், தானே ஸ்கில் வந்துட போகுது. இதில் என்ன விஷயம் இருக்குது, அதாவது ஸ்கில்ஸ் கிரியேட் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீடம் வந்து கிரியேட் பண்ணும். அப்போ ஒரு ஸ்கில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரீடம் கிரியேட் பண்ணுது அப்படிங்கும்போது அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா, ஸோ அது if you want only truth about money, business and financial freedom, அதை அட்டைன் பண்ணுறதுங்கிறது தான் பெரிய விஷயம். ஓகே,
உங்களுக்கு அதாவது உண்மையிலுமே பணத்தை பற்றி தெரியணும், பிஸ்னஸை பற்றி தெரியணும், ஃபினான்ஷியலாக பற்றி தெரியணும் அப்படின்னா நான் வீடியோ போடுவேன். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா அது கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்கள் ஒரு தாட்டி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே, நான் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக என்னுடைய சேனலை க்ரோத் பண்ணுறதுக்காக நான் வீடியோ போடுவேன், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி அதுலேருந்து நான் வீடியோ போடுறேன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைசிஸ் பண்ணி தான் போடுவேன். அப்போ அதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக அந்த ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான திங்காக உங்களுக்கு அமையும். ஓகே, இதுதான் மேட்ரு. ஸோ கண்டிப்பாக மௌரியன் எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஸ்கில்ஸ் அதாவது ஸ்கில் டு மணியை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறதான் இங்கே மேட்ரு. ஓகேங்களா, அது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கே முடிஞ்சுது. ஓகே, அதை கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷங்கள் நம்ம போராடுறது. அது தெரியாதனால தான் இத்தனை பேர் வந்து பார்த்தோம்னா நம்ம வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ ஒரு ஹெசிடேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வரதுக்கான காரணம் இதுதான். ஓகே, ஒரு ஸ்கில் டெவலப்டு ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா அந்த டெவலப்டு ஸ்கில்லை வச்சு நம்மளால் மணி ஜென்ரேட் பண்ண முடியணும். ஓகே, கம்பல்சரி எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் சரி இப்போ எல்லா ஸ்கில்லுமே யூஸ்ஃபுல் தான். ஸோ அதனால் எனக்கு இதுதான் தெரியும், அதுதான் தெரியும், இதை எப்படி நம்ம மணியாக மாற்றுறது அப்படிங்கிறது எதுவும் நினைக்க வேணாம். சரி, ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த கண்டென்ட்டில் நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.